2.0 தெரியும். 2.0 ஃபிளாப் தான். வேற என்ன ஃபிளாப்? இதோ சாமி மிஸ் 2 பண்ண மாதிரி தான் சாமி இருக்கு 2 பாருங்க. சாமி 2 விஐபி 2 சாமி 2 அதுவும் சொல்லிட்டான். விஐபி 2 சொல்லிட்டான். சந்திரமுகி 2 விஸ்வரூபம் சந்திரமுகி 2 அதெல்லாம் செம காமெடி ப்ரோ. அதுலயும் கங்கனா கங்கனா பட் ரனாவத்தை நவரசத்தை கூட்டு காட்டி வந்து வச்சு அப்புறம் தேவி செஞ்சிருப்பானுங்கடா 2 பாவி. தேவி 2 தேவி தேவி இருக்குது. அது ஒரு தேவி நல்லா 1 ஓகே. இருக்கும், பார்க்கலாமே. தேவி 2 கேவலமா இருக்கும். 1 நல்லா இருக்கும். வேற வேற பார்ட் 2 என்ன நாசமா இன்னைக்கு போச்சு. எவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் நடந்தது. நீங்க சினிமாவை பத்தி பேசலாம் பேசுனீங்க. இல்ல இல்ல அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா ஜெயிலர் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து எழுதிட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் டேக்கு மேல வந்து நம்ம அடிச்சு அவன் ஆல்ரெடி அந்த லிஸ்ட்ல இருக்கான். கன்ஃபார்ம் ஆகல, அவ்வளவுதான் மேட்ரு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவள்தான். நாங்க ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிட்டோம். இங்க நெஞ்சமான பேச்சடா பேசுன மெசேஜ் இது ட்வீட்டடா போட்ட படம் என்ன ஒன்லி 37 crores தமிழ்நாட்டுல பண்ணிருக்கா. அப்பயும் நாங்க 150 கோடின்ட்டு நாங்க போடுவோம்ல. உருட்டி உருட்டி தான் இந்த நிலைமையில இருக்கிறான். அடுத்த வாரம் திங்கக்கிழமை 200 கோடி போச்சு, அடிச்சு வச்சுட்டு வாங்கிருவோம். திங்கக்கிழமை வர மாட்டேங்குது. 200 கோடின்னு படம் எப்படி பேசி நேரம் இந்த டாபிக் எல்லாம் விட்டுட்டு அந்த படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கணும். அப்படின்னா தான் 200 கோடிங்கிறதுக்கு வந்து அது அப்படி இருக்கும். இது இந்த படம் வந்து அடுத்த நாளே அண்ணன் கொடியேற்றினோடனே அது இறங்கி போச்சு. இதுதான் நடந்தது. அடுத்த நாள்ல ஹைதராபாத்ல இது டெக்ஸஸ் மீட் ரவீனா டண்டன்லாம் கூட்டு வந்து நிக்க வச்சு ஒரே இதுதான் புகழ்ச்சி தான். அதுக்கு அடுத்த நாள் தமிழ்நாடுல நடத்தினாங்க. யாருக்காச்சும் தெரியுமா? அது மாதிரி ஒரு விஷயமே. அது சூர்யா வரலையாமே. இங்க வந்திருந்தா கள்ள கொண்டு அடிச்சிருப்பாங்க. படமே உள்ள இருந்தா அது அந்த போன படம் வந்து நான் படம் பார்க்கல. ஆனா பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் கோஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து இருக்குது போல இருக்குது. அந்த அந்த லக்கில் வந்து படம் ஓடிடுச்சு. ஆனா அதுக்குள்ள இவனுக்கு பேசின பேச்சு இருக்கு இந்த ட்விட்டர்ல, சப்பா தாங்க முடியல. அந்த கதை கேட்டு ஓகே பண்ணது நம்ம அண்ணன் வந்து இது அரசியலுக்கு வந்ததுனால வந்து அது வேற ஆக்டருக்கு மூவ் ஆகி போயிருக்கு கதை. அப்ப நல்லா தானே இருந்திருக்கும். அதனாலதான் விட்டுருப்போம். எனக்கு என்னமோ வர்ற வாரம் டிஎம்கே கிட்ட ஏதோ பெரிய அடி ஒண்ணு காத்துனுக்குதுன்னு தோணுது. நம்ம ஆளு வந்துட்டு ஏதோ வச்சிருக்காருன்னு. ஏதாவது அரெஸ்டா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருக்கலாம்னு தோணுது. தம்பி ஆல்ரெடி அவர் டேபிள்ல 3 செய்வனை வச்சுதான் இருக்கிறாரு. அதான் இல்ல இவன் வேற சின்ன தத்தி வேற ட்ரிகர் பண்ணுகிறான். முடிஞ்சா ஓபன் பண்ணு ட்ரிகர் பண்ணுகிறான். நம்மால வேற அதான் சும்மாவே கான்ல இருப்பாரு. இதுல இவன் வேற ஓபன் பண்ணு அந்த விவேக் காமெடி தான் ஞாபகம் வருது. ஏன்டா ரிவேஜ்ங்கிறது நீங்க 2 பேர் எடுத்துக்கிறதுரா, எதுக்கிட்ட ஏன் தாலி எடுக்கிறீங்கன்னு ஏதாவது பிடிச்சி உள்ளதுக்கு போட போறாங்க. இது 3 பேர்ல வந்து ஒண்ணு வந்து இவருன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம ஸ்னேக் பாபு பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்குல்ல. ஒரு 3 மாசம் டிஎம்கே பார்த்தா தானே கொஞ்சம் பாவமா இருக்குல்ல. என்ன பேச்சு பாவமா இருக்கா? இல்ல அது அப்படி இல்ல. அவரு சொல்ல வந்தது எப்படின்னா, பேச்சாடா பேசுன அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து உத வாங்குறது என்னவோ அவனுங்களா இருக்கிறானுங்களா, அதுக்கு பாவம் இல்ல. அதெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? ரஜினி முருகன்ல சமுத்திரக்கனி வருவான்ல, சம்பந்தமே எல்லாம் போய் அடி வாங்கிட்டு போட்டல காசை கொடுத்தாங்கம்மா அப்படின்ட்டு போவான்ல, அந்த மாதிரிதான் இருக்கானுங்க பார்த்தேன். இது ஆனா இன்னைக்கு வீரவசனத்தோட வந்து அவங்க பரம்பரை 3 பரம்பரையை எழுப்பி அடி வாங்கிட்டு போனான் பாத்தியா, அதுதான் பெரிய ஹைலைட்டு. ஜோசிகாரன் ஆரம்பிச்சு
என்ன அவங்க தாத்தாவை கூப்பிட்டு புலகு வாங்கி கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கடைசியா இது ஏன் இவ்வளவு ட்ரிகர் பண்றானுங்கன்னா அடுத்து ஏதாவது ஜெயில புடிச்சு போனீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஷோ காட்டலாம்ல, அதனால ரொம்ப அவசரப்படுறானுங்க. இல்ல விஜய் பாலா என்ன ஸ்டாலின் நினைச்சிருப்பாரு அன்னைக்கு நைட்டு நான் தியேட்டருக்கு போயிருக்கலான்னு. என்னைக்குன்றா அதெல்லாம் நினைச்சிருக்க மாட்டேன்டா. என்னைக்குன்றா பழைய ஓ, அவன் இதுக்கு முன்னாடி இப்படி டைரக்டாவா சொல்லுவான், தெளிவாதான் சொல்றான். இல்ல நான் கேட்கல டக்குன்னு எனக்கு. சரி ஓகேடா. 42 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நைட்டு அவரு தனியா தியேட்டருக்கு போயிருக்கான்னு யோசிச்சு. ஓ புரியுது புரியுது. எவ்வளவு பெரிய கண்டென்ட்ட எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டான் பாத்தீங்களா. உண்மையாவே அதை பண்ணிருக்கலாம்டா. என்ன சுத்தமா ஒண்ணுமே தெரியலடா. அதாவது வந்து நம்ம ட்விட்டர்ல இருக்கிற பசங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் கூட அவனுக்கு தெரியலடா. எப்படா அவனை எல்ஓபியா இதுல வேற வந்து சும்மா சும்மா வந்து அண்ணனை கூப்பிட்டு சண்டை வச்சுன்னுக்குறான். நீ சண்டைக்கு வா நீ சண்டைக்கு வான்ட்டு. அவரு இவனை மதிக்க கூட மாட்டாரு. இவனை ஒரு எல்ஓபியா கூட மதிக்க மாட்டாரு. என் ஈக்குவலுக்கு நீ கிடையாது அப்படின்றாரு. இவன் வந்து என்னடான்னா அவரு வந்து பஞ்சு டைலாக் பேசுறாரு. அதுக்குதான் சிரிக்கிறாரு அவரு. என்னடா இவன் அப்படின்ற இவன் என்னன்னா போய் கெஞ்சிருப்பான் அந்த படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு அவர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்றதுக்கு மைண்ட்ல ஓடி இருக்கும். இந்த கார்த்தினை எல்ஓபி என்ன லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் தான் கிடையாது, லாஸ் ஆஃப் பே கணக்கு தான். அது ஆல்ரெடி 2 நாள் லாஸ் ஆஃப் வேல இருந்து வந்துதான் வந்து இன்னைக்கு சீன் போட்டு போச்சு. ஆனா ஒரு எல்ஓபி இருந்துட்டு இப்ப அசிங்கமா இந்த லைவ் போடுறதுக்குலாம் உட்காந்து அழுகுறான். வெக்கமாவே இருக்காதா? சத்தியமா கேக்குறேன். உண்மையை சொல்லணும்னா உதயநிதிக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லை. இதுதான் வந்து உண்மை. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வாக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதானே ப்ரோ. யாரு ப்ரோ டிஎன் மக்கள் வந்து ஆளா குடிக்கிறாங்களா? அந்த இது லங்கோட் கோமணத்தை யார் தூக்கி பிடிக்குது? லெகசிய ஏதோ அந்த பரம்பரையில பிறந்துட்டாரு, வேற வழியே இல்லை. அதனால வேற வழியே இல்லை. அவரெல்லாம் விட்டாருன்னா 4 படத்தை டைரக்ட் பண்ண. 1க்கு 3 அவங்க தாத்தா வச்சிருந்தாரு. அதுல ஒண்ணு கூடவா தேராது. இல்ல நாங்க தான் வந்து யாரையுமே சேர்க்க கூடாதுன்னு தானே 3 பேர் கட் பண்ணி விட்டோம். இவரு வந்து மதுரையில இருக்கிறவரை அப்படியே ஓரங்கட்டி அவர் கட் பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்க. அனிமொழிக்கு ரொம்ப வருஷமா வந்து அறிவாலயத்தையே விடல. இல்ல லீகலா பிறந்த முத்துவே ஒதுக்கிட்டாங்கல்ல. லீகலா அவர் தான் ஃபர்ஸ்ட் பையன். ஆமா முத்து அவருக்கும் கனிமொழி அம்மாவுக்கும் 2 வயசு தாண்டா வித்தியாசம். இவன் சைல்டு அபியூஸ் பண்ணிட்டான்டா மஞ்ச துண்டுக்காரன். அது மட்டும் இல்லைன்னா இவன் கண்ணதாசன் எழுதியிருக்காருல்ல, இவன் எங்க தாத்தா லாட்ஜுக்கு போயிட்டு காசு தரம் வந்தான்னு. அது மட்டும் நிறைய பண்ணிருக்காங்களா. இவனுங்கெல்லாம் வந்து இப்போ வந்து எடுத்துட்டு வந்து பேசுறானுங்க, போஸ்ட் போடுறானுங்க அவன் கட்சிக்காரெல்லாம். பழசெல்லாம் அவனுக்கு தெரியாது புரியாது. இப்போ இருக்கிறவனுங்களுக்குலாம் இவனுங்க என்னென்ன பண்ணிருக்கானுங்க. இல்ல இன்னைக்கு வந்து ஜோசியக்காரன்லாம் பேசினான். எனக்கு அதான் ஷாக்கு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டது, ஜோசியம் பார்த்து வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணது, இதெல்லாமே நடந்தது. அவருதான் மஞ்சள் துண்டுக்காரர் தான். கோ படத்துல காட்டுவாங்களே, கோ படத்துல காட்டுவாங்களே, கோ படம் பார்த்தியா இல்லையா? கோட்டா சீனிவாசராவ் பண்ணுவாங்கல்ல. நம்ம ஆளு அவ்வளவு சாகசம் எல்லாம் பண்ணிருக்க போல. நீங்க அது மாதிரி பண்ணீங்கன்னா 2000ல அவர் அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? ஐயோ அம்மா என்ன சொல்றாங்களே அப்படின்ட்டு. அந்த டைம்ல இந்த நியூஸ் செம்ம ட்ரெண்ட். அப்போலாம் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது அதுல படத்துல காட்டுறது அப்படியே நடந்ததுதான். அது அந்த எப்படின்னா ஒரு தொண்டரோட பொண்ணோட அம்மா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு கேஸ் மாதிரி ஆச்சு. அப்போ பேப்பர்ல எல்லாம் போட்டு கிழின்னு கிழிச்சாங்க அப்போ அந்த டைம்ல. நிறைய இருக்கு. இவனுங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாது.
ரீசெண்டா ஒட்டகத்துக்கு பின்னாடி ஒட்டகம் ஒண்ணு கடிக்குமா ஒண்ணு கடிக்காதான்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் இருக்குல்ல. முன்னாடி போய் மூஞ்ச காட்டினிருந்தா அடிச்சிருக்கும். இன்னைக்கு யாருன்னா இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா? இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஸ்பேஸ்ல பேசாம சட்டசபையில போயிட்டு மஞ்சள் துண்டு எதிர் துண்டுலாம் பேசுவாங்கன்ட்டு. இந்த வீக்லயே இன்னைக்குதான் வந்து சட்டசபையில வந்து ரொம்ப கீழே இறங்கி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. ஆனா அது தேவைதான். இல்ல அவர் இல்லைன்னா உதயநிதி இல்லைன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. அவர் வந்துட்டாருன்னா அவரை நல்லா ஸ்க்ரூ கொடுக்குறாங்க. அவர் ஏதாவது பேசிடுறாரு. இந்த பசங்க படத்துல அதேதான் பக்கோடா கூட இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்காங்க. மாமா இன்னைக்கு இன்னொரு ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. இது அந்த எப்படி சொல்றதுன்னா, அந்த சேர்மன்ஸுக்கெல்லாம் கார் கொடுத்ததை பத்தி ஒரு இவர் சொல்லியிருந்தாருல்ல, அந்த ஷாஜகான் பாய் சொல்லியிருந்தாரு. அதுக்கு எழுந்து வந்து நேரு பேசுறேன்ட்டு உங்களுக்கு இது அதுக்கு ஒரு பவர் இருக்கு, அது தெரியுமான்னு ஆளு எழுந்த உடனே அவர் மூஞ்சி மாறும் பாருங்க. அது வந்து ஸ்லோ மோஷன்ல வேற நம்ம பசங்க கட் பண்ணி போட்டுருந்தானுங்க. இவன் ஏடா எழுந்துக்கிறான், என்ன பேச விட மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி. ஆதவ் எழுதாவே டென்ஷன் ஆயிடுறானுங்க அவனுங்க. அதாவது இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் கிட்ட கேள்வி கேட்டு விஜய் மட்டும் பதில் சொல்லுவாருன்னு நினைச்சிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அது எப்பயுமே நடக்காது. அது யாரு கவர்மெண்ட்லயுமே டைரக்டா சிஎம் வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. பேசுறதுக்கு தான் இத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம சொன்னோம்னா பதில் கொடுக்குற ஆளுக்குன்னு கூட தெரியல இவனுக்கு. இதுல இன்னும் ஹைலைட் என்னன்னா, இதுக்கெல்லாம் மேல பேசுற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இன்னும் வந்து பேசவே ஆரம்பிக்கல. யாரு? முஸ்தபா பாய். அவரு டிஎம்கேவை கடிக்கிற, ஆமா டிஎம்கேவை கடிக்கிற மாதிரி வந்து மத்த எம்எல்ஏஸ் யாரும் இல்ல. எனக்கெல்லாம் இந்த இடத்துல யாரும் மிஸ் பண்றீங்க, லெப்ட் பாண்டியனை தான் சொல்லுவேன். லெப்ட் பாண்டியனை மட்டும் அவர் இன்னும் வரலையே, அவர் உள்ள வரலையே. அவர் உள்ள வந்திருந்தா தலைவர் தோத்துட்டாரு. அவர் உள்ள வந்திருந்தா அவ்வளவுதான். இன்னும் இந்த நாக கட்சின்னு ஓடுறதெல்லாம் வந்து இன்னும் அல்டிமேட்டா இருந்திருக்கும். அவர்லாம் ஜெயிச்சிருவாரு நினைச்சேன் உண்மையிலே. அவர் எப்படி இல்ல, ரொம்ப கம்மியா தான் தோத்தாரு, கம்மி ஓட்டுல தான் தோத்தாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் தானே எலெக்ஷன் தானே, பார்த்துக்கலாம். அடுத்த எலெக்ஷன் எல்லாம் வந்து அதிகமாவே வரும். ஏடிஎம்கே ஜெயிச்ச மாதிரி 200 சீட் எல்லாம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சிந்துலாம் வந்திருந்தா டைரக்ட் மினிஸ்ட்ரி அதுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப டேலண்டட் நினைக்கிறேன். யாரு? நிறைய பேர் வெளில இருக்காங்க. யாரு சொல்றீங்க? சிந்துன்னு அந்த இந்த டிவி சேனல் சிந்துன்னு ஒருத்தவங்க இருக்கும், கேண்டிடேட் இருந்தாங்க. எந்த ஏரியா அவங்க? திருப்பத்தூர்? அனிதா ராதாகிருஷ்ணன் எதிர்த்து அந்த சிந்துவா? ஆமா ஆமா. இது திருப்பரங்குன்றம் தானே? திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் ஏரியா பேரு திருச்செந்தூர். அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணாங்க. அவங்க இவங்களுக்கு ஈக்குவலா பண்ணாங்க. ஏன்னா நம்ம இப்போ மினிஸ்டர் இருக்காங்க கீர்த்தனா, அவங்களுக்கு ஈக்குவலா. தெரியும். அவங்க ஆமா அவங்களும் கம்மியா தான் தோத்தாங்க. அதே மாதிரி இன்னொன்னு வந்து இந்த சிவி சண்முகம் இருக்காருல்ல, இங்க இந்த அந்த ஏரியா பத்தி இது திருவண்ணாமலை கொஞ்சம் முன்னாடியா. சிவி சண்முகம் எந்த ஏரியா? ஏதோ ஒரு முருகன் கோயில் கூட இருக்குமே, மயிலம், விழுப்புரம். மயிலம். அங்க கூட ஒரு லேடி நின்னாங்க. அவங்களும் கொஞ்சம் நல்ல இது தகுப்புள்ளான லேடி தான். அவங்களும் கொஞ்சம் ரொம்ப இதுவா வந்ததை தோத்தாங்க. கார்த்தின சிவிஎஸ் நம்ம இதுக்கு தானே வருவாரு, கவலைப்படாதீங்க. யாரு? சிவியா? சிவிஎஸ் நம்ம கட்சிக்கு சிவி கொஞ்சம் வந்து சிந்து குடியாத்தம் வேலூர் போல. அவங்க நின்னது எங்க?
ஆமா குடியாத்தம் தான் இருக்காங்க. அது கார்த்திக் நீங்களே பாத்தீங்களா, ஏடிஎம்கேல ஒரு சைடு வந்து நம்ம பக்கம் நிக்கிறாங்க, இன்னொரு சைடு வந்து எடப்பாடி பக்கம் நிக்கிறானுங்க. அதான்டா சிவி சண்முகம் வந்து கொஞ்சம் லீகல் கொஞ்சம் பெருசுடா. அந்த ஆளுக்கு வந்து கொஞ்சம் அதிகம். அந்த ஆள் வந்து நிறைய அவர் கேஸ் ஒரு பவர் சென்டர்ல அங்க ஆமா ஏடிஎம்கேல. ஆமா ஆமா அதான் அவரு லீகல் விங்ல ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங் அந்த ஆளு. இல்லண்ணா கார்த்தியன் அந்த சண்முகம் சிபிஎம் சண்முகம் ஏதோ வீடியோ போட்டிருந்தான் பாக்கல. அவனுக்கு கீழே ரொம்ப எச்சியா பண்றானே அவனை கம்யூனிஸ்ட். அவன் பார்த்தா விருப்பா அது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவனுக்குதான் சொல்லுவானுங்க, எனக்கெல்லாம் அவனுக்கு பிடிக்க பிடிக்காது. பழையநிதி நீ தான் மத்த ஸ்பேஸ் எல்லாம் மேல ஏறி பேசினுக்குற, அதுலதான் அவனு வந்து பேசினுக்குறானுங்க. அங்க கேட்க வேண்டியதானே என்ன அவனுங்க எல்லாம் மதிக்கவே இல்லைண்ணா. அவனுங்களை இப்பதான் நம்ம பசங்க செருப்பு மருந்து பாக்குறானுங்க. நம்ம பசங்க தானே அவனுங்களை ஏத்தி பேச விட்டு பெரிய ஆளாக்கி நிற்கிறீங்க. அவனுக்கு இவ்வளவு நாள் எங்க அவனுக்கு இருந்தானுங்கன்னா தெரியுமா? இன்னும் இல்லண்ணே, அவனுங்க வந்து இப்ப என்ன சொல்றானுங்க, நாங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கிடையாது, நாங்கெல்லாம் ஒரு ரேங்க் ஐடின்னு சொல்றானுங்க. ஏன்னா இல்ல அவனுங்களுக்கு தெரிஞ்சிச்சு செருப்படி வாங்குறோம்ட்டு, அதனாலதான். இல்ல அவனுக்கு விஜய் தொட்ட நம்ம எவ்வளவு சொன்னோம், சண்முகத்தை வீரபாண்டியன தான் சொன்னோம். சும்மா விஜய் அடிச்சுட்டு போயிடுவானுங்க, நம்ம சும்மா இருக்கணுமா? அதனாலதான் நான் சண்முகத்தை போட்டு அடிச்சேன். சண்முகத்தை போட்டுலாம் அடிக்கலாம் தாராளமா. வீரபாண்டி வந்து கொஞ்சம் அவர் ஓரளவுக்கு தெரியும் எனக்கு. ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஆளு. சண்முகம் இன்னொருத்தர் இருக்கிறாரா, முத்தரசன்ட்டு. முத்தரசன் தானே அந்த அன்னைக்கு அந்த இது காக்ரோச் பார்ட்டி போராட்டம் நடக்கும்போது நம்மள வந்து ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டு இருந்தானே முத்தரசன். தீண்டத்தகாத கட்சியா? அதாவது வந்து அது அவனுங்க கட்சி மாத்தி சொல்றான். கட்சி போல எந்த ஸ்டேட்லயும் ரூலிங் இல்ல. நீ என்ன ஒரு கட்சி? மக்கள் 108 சீட்டை கொடுத்து இது பண்ணது வந்து தீண்டத்தகாத கட்சின்னா அப்ப நீங்க எவ்வளவுடா ஜெயிச்சுக்கிறீங்க? இல்லடா அவனுக்கு தெரியாது. இல்ல அவனுக்கு என்ன தெரியுமாடா பழனிதி, அவனுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து கம்பெனிஸ் உள்ள வரக்கூடாது, ஆனா வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னுவானுங்க. அதே மாதிரி வந்து எதுவும் வந்து டெவலப்மெண்ட் வரக்கூடாது, டெவலப்மெண்ட் வந்து அவங்க வந்து போய் போராட்டம் பண்ணுவானுங்க. இதே வேலைதான் செய்வானுங்க. இதையே பண்ணிட்டு 2024 எலெக்ஷன்ஸ்ல எல்லாம், அதாவது நான் சொல்றது எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதுல வந்து எல்லா கம்யூனிஸ்ட் ஆபீஸ்லயுமே கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. எல்லா கம்யூனிஸ்ட் ஆபீஸ் இல்ல இவனை நீ பாத்துட்டே இரு பழனிதி. இப்போ வந்து இந்த மது ஒழிப்புன்ட்டு ஒரு குரூப் கிளம்பும். அவனுக்கு வந்து இவனுக்கு கம்யூனிஸ்ட் கூட சுத்துறவனுக்கு அந்த கோவன் ஒருத்தர் இருப்பான். அவன்லாம் வந்து திடீர்னு முளைப்பான் பாரு. இப்போ நம்ம கூட்டணியில இருக்கிறதுனால சைலண்ட் ஆகுறானுங்க. இவனுக்கு நம்மளுக்கு ஆப்போசிட்டா திரும்பினா உடனே வந்து அங்க போயிட்டு வந்து நாங்க பாட்டு போடுறோம் செய்யறோம்ட்டு போராட்டம் பண்ணுவானுங்க. அரெஸ்ட் பண்ணா இவனுக்கு உடனே வருவானுங்க தூக்கிக்கின்னு. அவரு இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி, நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு. பாத்தினே இதெல்லாம் வரும். கார்த்தி என்ன இது என்னோட பர்சனல். அவனுங்க எப்பவுமே சொல்லதான் அண்ணன் அவனுக்கு கைட்டு விட்டோட நான் சந்தோஷப்படுவேன். இல்லடா அதனாலதான்டா இவனுங்க எலெக்ஷனை தள்ளி வைக்கணும்னு கோர்ட்ல கேஸ் போட்டுருக்காங்க. இடைத்தேர்தல அடுத்த 6 மாசத்துக்குள்ள வந்து எலெக்ஷன் வந்துட்டா சப்போஸ் வந்து இன்னும் இவங்களோட பவருக்கு ஏற்ற மாதிரி இது எலெக்ஷன்ல சீட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எலெக்ஷன் தள்ளி வைக்கணும்னு கேஸ் போட்டு வச்சுக்கிறானுங்க. என்ன இங்க சொன்னா எடப்பாடி தரப்பிச்சு 46 பேர் ரிசைன் பண்ணுவானுங்க. அவனுக்கு பண்ணுவானுங்க தான். இது வந்து இப்போ வந்து அவனுங்க எல்லாம் உள்ள வந்துட்டா அவனுக்கு பவர் சென்டர் ஆகணும், போஸ்டிங் வேணும், வாரியம் வேணும்னு கேட்டுன்னு இருப்பானுங்க. அது பண்ணா மக்கள் இது நம்மளோட இது மக்கள் இல்லடா நம்மளோட இங்கெல்லாம் 118 வச்சுட்டா போதும். நம்ம 118 இருந்தா போதும். 118 120 ரவுண்டா இருந்தா போதும் நமக்கு. 118 ஓகே தான். 118க்கு நமக்கு எங்க இருக்கு? இப்போ நம்ம கிட்ட 107 தானே இருக்குது. அதுலயும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவரு சபாநாயகர் ஆயிடுவாரு. என்ன கணக்கு போட்டுக்கோ.
அதான் இன்னும் ஒரு 6 ரிசைன் பண்ணா கரெக்டா இருக்கும். ஏற்கனவே பண்ணதே வந்து கேஸ் போட்டு வச்சுக்கிறானுங்க. என்ன அதெல்லாம் ஓரளவுக்கு தானே போட முடியும். அதெல்லாம் ஸ்பேஷ் ஆயிடுங்க அதெல்லாம். அவ்வளவு சீக்கிரம் இது பண்ணணும். ஓரளவுக்கு இருக்கலாம் அவ்வளோ. இல்ல கரெக்ட். இப்போ வந்து நம்மளுக்கு இடைத்தேர்தல்னு இல்ல, இத வந்து கட்சி இது ஆட்சி கழிச்சிட்டு எலெக்ஷன் வந்தா இது சாலிடா 200 வந்துரும். என்ன அதெல்லாம் ஓகே தான். ஆனா இவனுங்க வந்து அது வரைக்கும் வந்து ஒரு இது பண்றதுக்காக இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்போ இன்னும் 3 மாசம் ஆயிடுச்சா? இன்னும் 3 மாசம் ஆச்சுன்னா திடீர்னு வந்து வாக்கெடுப்பு நடத்தணும்னுவானுங்க. அப்பெல்லாம் வந்து இவனுங்க கம்யூனிஸ்ட் யாருக்கு ஓட்டு போடுறானுங்கன்னு பாரு. இல்ல கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. டிலே பண்றாங்க. கம்யூனிஸ்ட் ஓட்டு போடலன்னு என்னன்னா நமக்கு ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க. 25 அது எம்எல்ஏ கரெக்டடா. இல்லடா அது கரெக்டடா. அவனுங்க ஆல்ரெடி இது இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்களா டிஎம்கேல, அதுக்கு சொல்றேன் நான். பிளஸ் உங்களுக்கு இப்ப 234 227 தான் இருக்கு இப்போ. 227 ஆமா 226 தான் இருக்கு இப்போ. 8 காலி இப்ப எவ்வளவு 226 மெஜாரிட்டி 114 நினைக்கிறேன். 114 இந்த 114 இப்ப நம்ம தாண்டிட்டோம்டா. நம்ம கிட்ட இப்ப அதிகமாவே இருக்குடா. நான் வந்து கம்யூனிஸ்ட் விசிகானு சொல்றேன். இல்ல நீ அதெல்லாம் சேர்த்தே கணக்கு பண்ணினா கூட வந்து அவங்களுக்கு நம்ம அதிகமாவே இருக்கோன்ற. பாப்போம் என்னென்ன பண்றாங்கன்னு. அரசியல் மாற மாற தெரிஞ்சிடும். திரும்பவே வந்து அபிஷியலா ஜாயின் பண்ணிட்டாரு. ஏன் ஜாயின் பண்ணாரு சொல்லுங்க. திரும்ப ஜாயின் பண்ணாருன்னா இப்போ அறிவிச்சார்ல. அது எதுக்கு அறிவிச்சாருன்னா இவனுங்க வந்து டிஎம்கே வந்து பிஜேபி பக்கம் சாயறாங்கன்றது அவருக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ திரும்பலாம் வந்தாலும் சரி வரலனாலும் சரியா அவருக்கு தான் நம்ம தேவை. நமக்கு ஆக்சுவலா ஒரு தேவையில்ல. எல்லாம் டபுள் ஸ்டாண்டர்ட் தான் எடுத்துட்டு இருக்காரு. அவரு ஃபுல்லாவே டபுள் ஸ்டாண்டர்ட் தான். அவர் இது வரைக்கும் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாரு. எப்பயாவது கார்த்தி சொல்லியிருப்பான். அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவன் நைட் தானே வீடியோ போடுவான், ஈவினிங் தான் வீடியோ போடுவான். அந்த வீடியோ வர்றதுக்குள்ள அவன் அந்த ஸ்டாண்ட மாத்திருப்பாரு திரும்ப. அதனால என்ன கொஞ்ச நாள் போனாதான் அவர் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காருன்னு நம்ம பொருள். ரெண்டாவது திரும்ப எல்லாம் ஒண்ணும் பிஜேபி அப்படியே அகேன்ஸ்டா இருக்காருலாம் கிடையாது. முன்னாடி சப்போர்ட் பண்ணிருக்காருல. ஆமா அது ஒரு 2001 நினைக்கிறேன் அந்த எலெக்ஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனும் கூட உங்களுக்கு எம்எல்ஏ ஆனது. கார்த்தி என்ன இவனுங்க டிஎம்கே வாஜ்பாய்க்கு ஒரு சொல்லுவானுங்க ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி அப்படின்னு. அது இவருக்காக சொன்னது இல்ல. இப்ப மோடிக்கு சொன்னா முடிஞ்சு. யாருக்கு? மோடிக்கா? இல்ல மோடிக்குலாம் 2001 சொல்லிட்டாரு. நீ என்ன இதுன்னு சொல்லுங்கிற? அந்த அப்பவே வந்து சொல்லிட்டாரு அவரு. கலைஞரே சொல்லிட்டாரு மோடிக்கு. நீங்க அது கூகுள் பண்ணி பாருங்க தெரியும். கார்த்தி என்ன அதுதானே சொல்றானுங்க. வாஜ்பாய் வேறையா மோடி வேறையா? திமுக சொல்லுவானுங்க. வாஜ்பாய் வேற, வாஜ்பாய் பிஜேபி வேற, மோடி பிஜேபி வேற. இதுக்கப்புறம் அவனுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் புடுக்க போறானுங்க பாரு முட்டு. நீ பார்த்துட்டே இருடா. கார்த்தி என்ன இவனுக்கு தெரிஞ்சு என்ன அவர் அந்த கட்டுமானமா இருந்தா பயங்கரமா நாமினேட் பண்ணிடுவான் அந்த இது அலையன்சி. இவனுக்கு அந்த அறிவு இல்ல. உண்மையாவே அந்த ஆளுக்கு வந்து செம்ம அறிவு. அந்த ஆளு செம்ம கிரிமினல் அறிவு. யாரு? கட்டுமரம். அது நேத்து கூட ஒருத்தன் இல்ல மாவட்ட செயலர் பேரு போன் நம்பர் எல்லாம் பார்க்காம சொல்லுவான் அந்த ஆளு. அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றது கட்டுமரம் வந்து எழுச்ச உடனே எல்லா நியூஸ் பேப்பரும் படிப்பான. 20 நியூஸ் பேப்பர்னா மொத்தமே படிப்பானா. அந்த ஆளுக்கு பயங்கர இன்செக்யூர். அந்த ஆள் எப்படி அது ஒரு வகையில அப்படி சொல்லுவாங்க. பட் அந்த ஆள் பயங்கரமா இன்செக்யூர்டா இருப்பாரு அடுத்தவங்கள பார்த்து. அதனாலே மேக்சிமம் இந்த இன்செக்யூர்டா இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் தேடி தேடி இது பண்ணிப்பாங்க. அவருக்கு எம்ஜிஆர் பார்த்ததுல இருந்து அந்த போபியாவே போகவே இல்லை நம்ம சொல்லுவாங்க நிறைய பேர். இல்ல அது உண்மைதான். ஏன்னா சைதாபேட்ல வந்து அண்ணா வந்து ஒரு மீட்டிங் போட்டாராம். இந்த ஆள் வந்து
கேக்குதா? கேக்குது கார்த்தி. இது இந்த ஆள் வந்து அந்த மீட்டிங்க்கு போயிட்டு நோந்தரம் வாங்கி போய் கொடுத்து அண்ணா கிட்ட ஸ்டேஜ்ல வச்சு போட சொல்லியிருக்கா போல. ஸ்டேஜ்ல வச்சு போட சொல்லி இவரு வந்து அண்ணாவும் அதே மாதிரி வந்து ஸ்டேஜ்ல வந்து கலைஞர் கூப்பிட்டு போட்ட உடனே ஆர்கனைஸ் பண்ணாங்கல்ல அந்த மீட்டிங்க, அவங்க எல்லாம் வந்து டென்ஷன் ஆயிட்டு அண்ணா கிட்ட போய் கேட்டாங்களாம்.